திருப்பரங்குன்றத்தில் திமுக வாக்கு வங்கிக்காக மலிவான அரசியல் செய்வதாக கடிந்துரைத்துள்ள அண்ணாமலை, மதுரை எய்ம்ஸ் விரைவில் முடிந்தால் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் பெயர் சென்றுவிடும் என்பதால் நிலம் கையகப்படுத்துவதை தாமதப்படுத்தி ஒப்புதல் கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்தும் கூட மேலே சென்ற தீபத்தூணில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லியும் கூட அதை நிராகரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் என்னவெல்லாம் போய் சொன்னாங்க பாருங்க. முதல் அவர்கள் சொன்னது மேலே இருப்பது தீபத்தூண் அல்ல, அது ஒரு மைல்கல் என்று சொன்னார். அதன் பிறகு இல்ல தீபத்தூண் இல்ல, கிரேட் டிக்னோமெட்ரிக் சர்வே, ஆங்கிலேயர்கள் 1800 காலகட்டத்தில் நிலத்தை எல்லாம் அளவீடு செய்வதற்காக வைத்த ஒரு சர்வே கல் என்று சொன்னார். நான் கேட்பதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கூட தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக ஒரு மலிவு அரசியலுக்காக வேண்டுமென்றே இதை பிரச்சனையாக்கி எத்தனையோ இந்து மக்களுடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள், முருக பக்தருடைய உணர்வை புண்படுத்தியிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்தியாவில் 10 எய்ம்ஸ் கல்லூரியை நாம் கட்டியிருக்கின்றோம். டெல்லிக்கு வெளியே 10 எய்ம்ஸ் கல்லூரி. அந்த 10லும் மிகப்பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை எது என்றால் மதுரையில் இருக்கக்கூடிய, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தான் அதுல பெருசுமையும். அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சி காலத்தை முடித்து வெளியே வந்த பிறகு 2022 24 வரை ஒருவேளை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டா மோடி ஐயாவுக்கு பெயர் போயிரும், ஒருவேளை எய்ம்ஸ் கட்டி முடிச்சுட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெயர் போயிரும், ஒருவேளை எய்ம்ஸ் கட்டி முடிச்சுட்டா ராஜன் செல்லப்பாருக்கு பெயர் வந்துவிடும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக நில கையகப்படுத்துவதை தாமதப்படுத்தி அந்த எய்ம்ஸ் கட்டுகின்ற இடத்துல மரத்தை வெட்டுவதற்கான லைசன்ஸ் நம்ப மாட்டேங்க 8 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு 8 மாதம் கழித்து தான் அனுமதியை கொடுத்தாங்க.